So hey my loves, welcome back to Kanni's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை பொரியல். என்னடா முருங்கைக்கீரை பொரியல் கூடவா யாருக்கும் செய்ய தெரியாது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பொரிக்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன பூச்சி அதெல்லாம் இருக்கும்ல, அதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கம்மியாகவே ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றினா கீரைக்கு விழுவிழுன்னு நல்லா இருக்காது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சோடனே வெங்காயம் நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. கீரைக்கு எப்போவுமே சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினோடனே காஞ்ச மிளகாய் செவந்தோடனே கொஞ்சம் பருப்பு ஒரு கையளவு, ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. ஏன்னா கீரை பொரிச்சோன்னே கொஞ்சம் ஆயிடும், அதுக்காண்டி பருப்பு கொஞ்சம் போட்டோம்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த பருப்பு அந்த வெங்காயத்துலேயே கொஞ்சம் வதங்கிடுங்க, ஊற வச்ச பருப்பை. அதுக்கப்புறம் நீங்கள் அலசி வச்ச கீரையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. கீரை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. Until then, bye bye from Kanni's cooking channel.